இது வழியாக யார் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வந்தாலும் 21 தலைமுறை பித்ரு சாபம் தொலையும். வருஷத்தில் ஒரு நாள் அன்னைக்கு இந்த சிவனை தரிசனம் பண்ணால் 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவர் அனுமதித்தால் இந்த வழியாக வரலாம். இது வழியாக வந்தால் தான் ஒரு பக்தனுக்கு பிறவிங்கிறது பூர்த்தி ஆகும். ஹரஹர நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. தஞ்சை மாவட்டம் திருடைமதுர் தாலுக்கா தேப்பெருமாநல்லூர்னு ஊர் பேர். இந்த ஊருக்கு முன்னாடி பேர் தேவராஜபுரம் அப்படின்னு பேர். இந்த கோயில் கட்டப்பட்டது நந்தன மகாராஜா. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் திருப்பணி பண்ணியிருக்கார். இந்த க்ஷேத்திரம் கட்டப்பட்டது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது, மணல் கிடையாது, கருங்கல் கிடையாது, கோயில் கட்டணுங்கிறார். ரொம்ப போராடி அம்பாள்கிட்ட மண்டியிட்டு மிகப்பெரிய சண்டியாகம் பண்ணி நந்தன மகாராஜா அம்பாள் உத்தரவு கொடுத்து மண்ணை நெருப்பில் சுடுன்னு முதல்ல சொன்னான். செங்கல் கண்டுபிடிச்ச ஊர் இதுதான். நெருப்பில் சுட்டு செங்கலில் கண்டுபிடிச்சி தேன் சுண்ணாம்பு 36 வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம் இது. ரொம்ப விசித்திரமான ஆலயம் இது. இந்த க்ஷேத்திரம் விசித்திரமாக தான் இருக்கும் எல்லாமே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா எல்லா நிகழ்வுமே அப்படி தான். இதுமாதிரி ஆலயத்தில் வந்தவுடனே நேராக லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு முன்னாடி நந்தி வாகனமாக இருக்கும். இந்த கோயிலில் தான் சிவனுக்கு முன்னாடியும் நந்தி இருக்கும், பின்னாடியும் நந்தி இருக்கும். ஆமாம், லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல விநாயகர் இருப்பார். பிரதட்சிணம் பண்ணி நேராக வந்தால் அம்பாள் சன்னதி வழியாக தான் தரிசனம். பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரி அப்போ தான் அந்த சூரிய மண்டல வாசல் தரிசனம். ஆமாம், எப்பொழுதும் அம்பாளை பார்த்துட்டு தான் இங்கே சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும். வருடத்தில் 3 ட்ரிப்பு இந்த வாசல் திறப்பா. 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 1.5 மணி நேரம். மாசி பிரதோஷம்னு சொல்லுவாள். பிரதோஷத்தன்னைக்கு சாயரச்சையில் 6 to 7:30 இந்த நட திறக்கப்படும். 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 1.5 மணி நேரமும். மாசி மகம்னு சொல்லுவாள். வருடத்தில் ஒரு நாள் 12 மணி நேரம். காலம்பரை 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி. மகாசிவராத்திரின்னு சொல்லுவாள். மாசி மாதத்தில் வரக்கூடிய அன்றைக்கி 16 மணி நேரம். சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தாச்சுன்னா விடிய கால 6 மணி மட்டும் திறந்துருக்கும். இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திர நிகழ்வு என்னென்ன சுவாமி அம்பாள் எல்லா அஞ்ஞாபும் புராணம் ரொம்ப விசித்திரமானதாகும். ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தில் சிவனை பார்த்தா பிறவி கிடையாதுன்னு சொல்லுவாள். எதனால் அப்படின்னு கேட்டேன்னா இவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். சனி சிவனை பிடிச்சது இங்கே தான். தான் பிடிச்சேன்னு கர்வம் கொண்டாரான். அதனால் சனியை ஏடேக நாடிகை சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லுவாரியா இந்த ஊரில் தான். இதுக்கு எய்த்தாப்புலே அங்கே சூளைன்னு சொன்னால் இல்லையா, அந்த செங்கல் சூளை கிட்ட அரச மரம்னு ஒன்று இருக்கும். அதில் தான் லிங்கம் ஒளிஞ்சிருந்த காட்சி. அது மாதிரியே லிங்கம் இருக்குது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது திருவிழா. இப்போல்லாம் அந்த திருவிழா நடக்கிறதில்ல. சுவாமி போவார், அந்த இடத்துல வச்சு எடுத்துன்னு வருவார். அந்த சூளைங்கிற இடம் அதில் ஒரு மிகப்பெரிய அரச மரம் இன்னும் இருக்காக்கும். அந்த அரச மரத்துக்கு கீழே ஒளிஞ்சின்ற லீலைகள் வைபவங்கள் இங்கே தான். தான் பிடிக்கிறேன்னு கர்வம் கொண்டு அஞ்ஞாபமானது. சிவன்கிட்ட முதல் நாள் வந்து சொல்கிறார். நாரதர் போய் அஞ்ஞாபப்படுத்துகிறார் சனீஸ்வர பகவான்கிட்ட. சிவனை சஞ்சரிக்கணும்னு சுவடியில் இருக்குது, என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறார். அப்போ சனீஸ்வர பகவான் சுவாமிகிட்ட சொல்கிறார், நாரதர்கிட்ட சாதாரணமான மூர்த்தி கிடையாது, சிவனை சஞ்சரிக்கிறது தான் சாதாரணமான விஷயமும் கிடையாது, அதனால் யோசிக்கிறேன்னார். சரி ரைட்டு, யோசிச்சுக்கோ, சந்தோஷம். இந்த பதவியில் நீ லாய்க்கு இல்லைன்னு எழுதி என்னட்ட கொடு கடிதங்கிறார். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் சிவனாக இருந்தாலும் நீ பிடிச்சி தானே ஆகணும். அப்போ அவருக்கு கொண்டு ஒரு ரூல்ஸை மாற்றி சட்டங்களை ஞாபகப்படுத்துவியான்னு கேட்டாராம். சரி அவரை நான் பிடிக்கிறேன்னு நாரதர் அவரை ஞாபகப்படுத்திட்டு போயிட்டார். இங்கே வந்து சுவாமிக்கு முன்னாடியே நான் சுவாமியெல்லாம் பிடிக்கிறார், அதனால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு தானே பிடிக்கணும். அதனால் முதல் நாள் சொல்கிறார், போய் இந்த மாதிரி நாளைக்கு சஞ்சரிக்கணும்னு இருக்குது, நீங்கள் அதுவும் விஸ்வரூபத்துக்கு மகத்துக்காண்டி இங்கேருந்து செல்றேன், பானம் ஏறி அஞ்ஞாபப்படுத்த போகிறேன், அதனால் அந்த நேரத்தில் பிடிக்கணும்னு எழுதியிருக்குன்றார். சுவாமியோ என்ன சொல்கிறார், நாளைக்கு நான் எவ்வளோ பெரிய அஞ்ஞாபத்துக்கு போக போகிறேன், அப்போ நீ பிடிக்கிறேன்னு சொல்கிறியே, நியாயமான சொல்லுன்னு கேட்டாராம். கண்ணில் தன்னுடைய சிரச அதிரோப்பிய அப்படின்னு குனிஞ்சுண்டு அஞ்ஞாபப்படுத்துகிறார். இல்லை நான் பிடிச்சே தீருவேன் அப்படிங்கிறார். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வர்றது. முடிஞ்சால் பிடிச்சி பாரு அப்படின்னு சுவாமியை சொல்லிட்டாராம். இனிமேல் சுவாமிகிட்ட பேச முடியாதுன்னு வருத்தத்தோடு போயிட்டார். போய் அவருடைய இடத்துல உட்காரும்போது மறுபடியும் போய் சனி சந்திக்கிறார். சனி என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறார். இல்லை சுவாமி ரொம்ப கோபமாக இருக்கார், எனக்கு என்னமோ நல்லதாக படலை அப்படின்னார். சரி ரைட்டு, சந்தோஷம், அப்போ என்னட்ட நீ சொல்லிவிடு, இதுக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு நான் சொன்ன மாதிரியே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன்னா முடிவு பண்ணிட்டார், அவரை பிடிக்காமல் போகக்கூடாதுங்கிறத. அதனால் நாரதர் சொன்னதுனால வைராக்கியமாக கிளம்பிட்டார். மறுநாள் காலில் அவரை சஞ்சரிக்கிறதுக்கு அந்த நேரம் வரும்பொழுது. அப்போ சனி புறப்படுறது சுவாமிக்கு தெரிஞ்சுடுது. அதனால் சுவாமி அம்பாள்கிட்ட சொல்லிட்டார், சனி வரான், அவன் வந்து பிடிக்காமல் போக மாட்டான், இந்த நேரத்தில் அவன் என்னை பிடிச்சா நல்லதல்ல, அதனால் நான் ஏதாவது ஞாபகப்படுத்திடுவேன், அதனால் நான் அரச மரத்துக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறேன், நான் அவன் வரும்பொழுது இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்கிறார். வந்த நாரதர் இங்கே எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறார். அம்பாள் அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க அந்த இடத்துல போய் இவரும் உட்கார்றார். உட்காந்துட்டு அம்மா தாயே நமஸ்காரம்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அம்பாள் பாதத்துக்கு கீழே உட்காந்துட்டே இருந்தாராம். இவருடைய நேரம் காலம் போக 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 ஒன்றும் பேச இல்லை. நாரதரை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார்.
அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அம்பாள்கிட்ட ஞாபகப்படுத்தி இவருடைய நாழிகை முடிஞ்சோன்னே சனி கிளம்புறார். அப்போ பார்வதி கேட்குறா, என்ன சனீஸ்வர பகவானே வந்த சுவாமியை பிடிக்கிறேன்னு நேற்று வைராக்கியெல்லாம் வச்சா எங்கே பிடிக்காமல் போகிறேன்னு கேட்டாலாம். அம்மா தாயே நான் தான் அவரை பிடிச்சிட்டேனேம்மா அப்படிங்கிறார். எப்படி பிடிச்சேன்னு கேட்குறாரு. அவர் கைலாயமூர்த்தி எனக்கு பயந்து அரச மரத்துக்குள்ளே ஒழிஞ்சு இருந்தாரே அதுதான் நான் அவரை பிடிச்ச நாழிகை அப்படின்னு விட்டாராம். உடனே கோபமாக உள்ளே இருந்த பரமேஸ்வரன் அப்படியே ரெண்டாக அந்த மரத்தை கிழிச்சு வெளில வர்றார். எவ்வளவு ஆணவமாக உனக்குன்னு சனியை ரெண்டாக கிழிச்சு விட்றார். அப்போ தான் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சியும் அஞ்ஞாபப்படுத்துகிறா. ஜீவாதார மூர்த்தி அஞ்ஞாபப்படுத்துகிற நேரத்தில் இந்த நேரத்தில் நீ செம்காரம் பண்ணிட்டா எப்படி ஜீவனை உருவாக்குவ, அதனால் சனியை திருப்பி ஒன்று சேருன்னு கேட்டாராம். அதனால தான் இங்கே பைரவர் வாகனம் பார்த்தேன்னா தெற்க இருக்கும், அது பக்கத்துலேயே இன்னொரு பைரவர் வடக்க இருக்கும். அந்த மந்திர பைரவர் தான் யமனா மாதிரி சனியை ரெண்டாக கிழிக்கிறார். அப்போ சனிக்கு உயிர் கொடுத்துட்றேன், ஆனால் பக்தனுக்கு பெரியவையை முடிச்சுட்றேன் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். அதனால் சனிக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. அப்போ சனியை அஞ்ஞாபப்படுத்துகிறார். சனீஸ்வர பகவான் உயிரை கொடுத்துட்டு என்ன சொல்கிறார் சுவாமின்னு, என்னையே என்ன பாடுபடுத்துனா பக்தனை என்ன பாடுபடுத்துவேன், அதனால் இனிமேல் இந்த க்ஷேத்திரத்தில் நவக்கிரகம் 9 பேர் இங்கே வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சூரியனை குரு பார்ப்பார், சனி இருக்க வேண்டியதில் ராகு இருக்கும். 8 கிரகமும் சூரியனை பார்க்கும். சூரியன் 365 நாள் சிவனை பார்க்கணும்னு உத்தரவே போட்டாராம். இங்கே நவக்கிரகம் 9 பேர் நேர்கோட்டில் ஒருத்தரை சந்திச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இவா எல்லாரும் ஒரே மார்க்கமாக இருக்கிறதுனால இவாளுக்கு சுத்தர அதிகாரம் இங்கே கிடையாது. வரவாழ்ட்டெல்லாம் அதை சொல்லி தெரியப்படுத்த முடியலன்னு கேட்டே போட்டுவிட்டோம். அதனால தான் ஒருத்தரா ஏன் அப்படின்னு 100 அஞ்ஞாபப்படுத்துகிறான். நம்ம சொல்கிறதா இருந்தாலும் ஏற்றுக்கணும். என் நவக்கிரகம் ஒரே கிரகத்தை பார்க்கும், இந்த க்ஷேத்திரத்தில் நவக்கிரகத்தை சுத்தப்படாதான் ஐதீகம். அதனால தான் ஆலயத்தோடு சேர்த்து சுற்றணும். ஏன்னா சுவாமி போட்ட உத்தரவு அப்படி. நவக்கிரகம் யாராக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, அவளுடைய அஞ்ஞாபம் இங்கே இருக்கப்படாதுன்னு சொன்னார். அதனால தான் சூரியனை 365 அஞ்ஞாபப்படுத்தினார். குரு சூரியன் மேலே பார்வைப்படணுன்னா தான் குரு சூரியனை பார்ப்பார். நவக்கிரகம் எந்த ஊர்லேயும் அப்படி இருக்காது. அந்த நவக்கிரகத்தை வந்து பார்த்தேன்னு புரியும். இங்கே உள்ள நவக்கிரகத்தை சுத்தப்படாதுங்கிறதுனால, ஏன்னாக்கா சிவனோடு சேர்த்து சுற்றலாம், தனியாக நவக்கிரகத்துக்குன்னு அதிகாரம் கொடுக்கப்படாதுன்னு யாருடைய உத்தரவு, பரமேஸ்வரனுடைய உத்தரவு. அதனால தான் நவக்கிரகம் கேட்டை போட்டு கட்டி வச்சுருப்போம், சுத்தப்படாதுன்னு. ஒருத்தராக சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு. அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம் என்ன, சுவாமியை வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா, பிறவி இல்லை அப்படின்னுட்டோ. அதனால் என்ன பண்ணுறாருன்னா மகரந்த மகரிஷி ஒரு ரிஷியை கூப்பிட்டு சொல்கிறார், யார் யாருக்கு பிறவி இருக்கோ பிறவி இல்லையோ பிரித்து கோயிலுக்குள்ளே விடுங்கிறார். இப்போ சுவாமிகிட்ட அஞ்ஞாபப்படுத்துகிறார். அப்பா முக்காலம் உணர்ந்தது நீங்கள், நான் எப்படி அஞ்ஞாபப்படுத்த முடியும், அதனால் நீங்கள் தான் அதுக்கு வழி சொல்லணும் அப்படின்னு விட்டார். ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி, ரிஷியாக இருந்தாலும் சரி, மானிடனாக இருந்தாலும் சரி, என்னை தரிசனம் பண்ணணும்னு புறப்பட்டா கண்ணால் பாரு, கண்ணை மூடு, இந்த கண்ணுக்குள்ளே அந்த பக்தன் வந்துவிட்டான், இல்லை அந்த ரிஷி வந்துவிட்டா, அந்த மகான் வந்துவிட்டான் அப்படின்னா உள்ளே விடு, இல்லைன்னா விடாதன்னு விட்டார். அது மாதிரி யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் மகரந்த மகரிஷியினுடைய அஞ்ஞாபம் இருந்தால் தான் நடக்கும். அவரை தான் பிரார்த்தனை பண்ணணும், அப்பா எனக்கு எப்படியா வழி நடத்து அப்படின்னு விட்டு நடத்துவார். அந்த மகரந்த மகரிஷியை அதேமாரியே அஞ்ஞாபப்படுத்த ஆரம்பித்தார். அது மாதிரி இவரை பார்க்கணுங்கிற ஆசை அகத்தியருக்கு ஏற்பட்டது. புறப்பட்டார். அப்போ அகத்தியர் இவர் கண்ணால் பார்க்குறார். ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சு எழுந்திரிக்கும் போது கண்ணை திறந்து பார்த்தா கண்ணை மூடுனா கண்ணுக்குள்ளே வரலை. அகத்தியர் இல்லையா, அதனால் 100 ட்ரிப்பு முயற்சி பண்ணுறார். துறக்கிறார் மூடுறார், துறக்கிறார் மூடுறார், அகத்தியர் கண்ணுக்குள்ளே வரல. முடிவு பண்ணிட்டார், இனிமேல் அகத்தியரை உள்ளே விடப்படாது. அவர்கிட்ட போய் பேசுகிற அஞ்ஞாபம் அவர்கிட்ட கிடையாது. பார்த்தார், சிவனை சுற்றி லட்சக்கணக்கான மகரந்த பூக்களாக மாறி பூத்துட்டார். அகத்தியர் தரிசனம் பண்ணணும் வந்தார். பார்த்தா ஒரே புஷ்பமாக இருக்குது கோயிலே. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை விளக்குறார். 6 மாத காலங்களாக பொறுமையாக இருந்து விளக்குறார். சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசை தான், அவரை போய் சந்தேகப்படாதனால. காலமும் 6 மாத காலங்கள் ஆனவுடனே இவருக்கு சந்தேகம்ங்கிறது அப்புறம் தான் வர ஆரம்பிக்கிறது. கண்ணை மூடுறார், தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்குறார். மகரந்த மரடி தெரிஞ்சார். மகரந்த மரடி அப்படின்னு கத்தினாரம் காட்சி கொடுத்தார். உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இந்த சிவனை சுற்றி இவ்வளவு லட்சம் பூவா பூத்துருக்குன்னு கேட்குறார். ஒன்றும் கிடையாது, அவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம், என் வேலையை நான் பார்க்குறேங்கிறார். சரி நான் பார்க்கல, சந்தோஷம், நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், எதுக்காண்டி பார்க்கப்படாது காரணத்தை சொல்லுங்கிற, அதை பற்றி சொல்லுங்கிற அவசியம் உங்கள்கிட்ட இல்லைன்ட்டார். அப்போ இவரை நான் பார்க்காம போகிற மாதிரி நானும் இல்லைங்கிறார். 2 பேரும் பேச பேச வாய் வார்த்தை முத்த கோபம் அதிகமான அகத்தியர் சாபம் கொடுக்குறார். பூ போன்ற இருக்கக்கூடிய முகமானது யாழி முகமாக போவக்கடவாய் அப்படின்னு சிங்க முகமாக பெறுது. அந்த சிங்க முகத்தோடு எந்திரிச்சு அஞ்ஞாபப்படுத்துகிறார். இது என்னுடைய வேலை கிடையாது, பரமேஸ்வருடைய உத்தரவு. யாரை உள்ளே விடணும், யாரை உள்ளே விடப்படாது அப்படிங்கிற அஞ்ஞாபத்தை அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன வேலையை நான் செய்கிறேன். உங்கள் மேலே தனிப்பட்ட முறையில் வருத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு சாபம் தர மாட்டேன். அதனால் இந்த சாபத்தை திருப்பி வாங்க, இல்லைன்னா நான் சாபம் தர சூழ்நிலை உருவாகும்னு சொன்னாராம். இன்னும் கோபம் அதிகமாகிடுது அகத்தியர். என்னை பார்க்க விடாமல் அடித்ததே தப்பு, இன்னும் எழுத்து பேசிகிட்டே இருக்கேன்னு இன்னொரு சாபம் தரார். மனிதன் அர்ச்சிக்காத, ரெட்டிகள் பயன்படுத்தாத, பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார். பூமியிலே ஏது வாடாத மலர், எந்த பொருளை சாத்தினாலும் வாடி போயிடும். அப்போ அகத்தியர்கிட்ட வினவரார், நீங்கள் கொடுக்குற சாபம் நியாயமா அப்படின்னு கேட்டாராம். என்னை நீ தடுத்தாட்கொண்டத்தில் நியாயம் இருந்தால் நான் கொடுக்குற சாபம் நியாயங்கிறார். இதுக்கு என்னதான் வடின்னு கேட்குறார்.
எந்த சுவாமியை பார்க்கப்படாதுன்னு தடுத்தாட்கொண்டியோ அந்த சிவனை போய் மறுபடியும் பூஜை பண்ணி உனக்கு வழி பிறக்கும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி சரீரத்தோட கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போயிட்டார் அகத்தியர். அந்த அகத்தியருடைய பெருமையை வெளியில் கொண்டு வரத்துக்கும் மகரந்தமருடைய பெருமையை வெளியில் கொண்டு வரத்துக்கும் தான் இந்த க்ஷேத்திரமாகும். இவா 2 பேருடைய அஞ்ஞாபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் இந்த க்ஷேத்திரம். மாதிரி வந்த மகரந்தமரடி இந்த சிவனை பூஜை பண்ணுறார். இன்றைக்கி ஒரு மலரை கொண்டு போய் சாத்துவாரான், அந்த மலர் வாடி போயிடுவான். 44 வருஷமாக பூஜை பண்ணியிருக்கார். இன்றைக்கி ஒரு மலரை சாத்துவார், மறுபடியும் எவ்வளோ பெரிய மலராக இருந்தாலும் தொடமாட்டார். சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி அரளியை எடுத்து பூஜை பண்ணிட்டார்னா மறுபடியும் அரளி பூஜையே பண்ண மாட்டார். மனோரஞ்சிதம் மகிழம்பூ செண்பவக்ஷம் அப்படின்னு பூமியில் என்னென்ன புஷ்பங்கள்லாம் இருக்கோ அவ்வளோத்தையும் பூஜை பண்ணி பார்த்துட்டார். இவரால் பூஜை பண்ணி அஞ்ஞாபப்படுத்தவே முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன்னாக்கா அம்பாள்கிட்ட போகிறார். அம்மா தாயே அப்படின்னு அடறார். அம்மா தாயே, பூஜை பண்ணுங்கிற எண்ணம் என் சரீரத்தில் இருக்குது, ஆனால் என் அஞ்ஞாபமானது பக்தி இருக்குது, மனம் இருக்குது, சரீரம் ஒத்து வரலை, என்னால் மூச்சு விட முடியல, நடக்க முடியல, என் சரீரத்தை என்னாலே தூக்க முடியல, முடிஞ்சால் சாபத்தை போக்குங்கோ இல்லை உயிரெடுங்கோ அப்படின்ட்டு அடறார். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறான்னா அவருக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் அந்த வெளியில் ஞான தீர்த்தம்னு பேர். எந்த ஊரில் போய் பார்த்தாலும் தீர்த்தம்னு பார்த்தேன்னா ஒன்று ஈசானத்தில் இருக்கும், இல்லை அக்னியில் இருக்கும், இங்கே ஒண்டி யமபாகத்தில் இருக்கும். அம்பாள் ஞான தீர்த்தமாக உருவாக்குறா. அந்த ஞான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணு, 3 பிரதட்சணம் பண்ணி சிவன்கிட்ட போ வழிபுறக்கும்னு சொல்கிறா. அதே மாதிரியே 3 பிரதட்சணம் பண்ணி சிவன்கிட்ட போகிறார். போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மருந்து சுவாமி மேலே போய் விடுறது. தக்கன்னு ஜொலிக்கிறார். டக்குன்னு ஞானத்தில் தோணுது, நம்ம ருத்ராட்சத்தினால பண்ணினா என்ன அப்படின்னுட்டோ அம்பாள்கிட்ட அனுமதி கேட்டார். அம்பாள் பண்ணிக்கொண்டார். அதனால தான் ஒரு முகத்திலேருந்து 14 நோக்கி அர்ச்சனை பண்ணாராம் சிவனை நோக்கி. ஆனந்தம் தாங்கல சுவாமி தக்கன்னு 12 வடிவம் எடுத்து காட்சி கொடுத்தார். மகரந்தமரடி அப்படின்னு கூப்பிட்டாராம். இவர் சரீரமெல்லாம் புத்துணர்வாக பெற்று தேஜஸ் கெட்டச்சு, அஞ்ஞாபமான விஷயமாக உருவார். அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு என்ன சொல், சந்தோஷமாக இருக்கும், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். தேம்பி எழுதாராம். ஏன் அடறன்னு கேட்குறாரு. பிரிவின்னு ஒன்று இல்லைன்னா தான் உள்ளே விடுவேன்னு சொல்லிட்டேன். இந்த பிரிவில் பக்தனுக்கு இன்னல் இருக்குது, சங்கடம் இருக்குது, வியாதி இருக்குது, தேடல் இருக்குது, நாளை விநாசனமாகணும்னார். உனக்கு என்ன தோன்றதோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இங்கே அஞ்ஞாபப்படுத்துகிறார் ஒரு மந்திரத்தை மகரந்தமரடி. வேதாந்தநாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹ அப்படிங்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லி யார் என்ன கேட்டு பாராயணம் பண்ணாலும் சித்தி ஆகணுங்கிறார். இங்கே ருத்ராட்சங்கிறது பிரசாதமாக கொடுப்பா, விருப்பம் இருக்கிறவா வாங்கிக்கலாம். காப்பர் டப்பா, சுவாமி ஃபோட்டோ, மந்திர கார்டோடு தான் கொடுப்போம். இங்கே யார் ருத்ராட்சத்தை வாங்கினாலும் 3 பிரதட்சணம் பண்ணணும். கொடிமரத்துக்கிட்ட நின்று ருத்ராட்சத்தை கையில் எடுத்துட்டு மந்திர கார்டு கொடுத்துருவோம். அவர் அருளிய மந்திரம் வேதாந்தநாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹன். இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அப்புறம் என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். இங்கே ருத்ராட்சம் வாங்கின ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் 100 பேர் பாராயணம் பண்ணலாம். யார் என்ன கேட்குறாலோ அப்போ அஞ்ஞாபப்படுத்தும். கையை ஏங்கியே காட்டும் ருத்ராட்சம். ஜபம் பண்ணும்போது விறுவிறுன்னு வைப்ரேஷனாக உணரலாம். என்னெல்லாம் பூஜை பண்ண முடியல அப்படின்னா பூஜை அறையிலே வச்சுடலாம். தேவை யாருக்கு இருக்கோ பாராயணம் பண்ணலாம். அதுமாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம் விந்தை என்னன்னு கேட்டேன்னா இந்த வாசல் தான். இந்த வாசல் பக்தனுக்காண்டி அஞ்ஞாபப்படுத்தினது இந்த சிவன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னாக்கா இந்த விசித்திர நிகழ்வு ஏன் ஆரம்பத்துக்கு காரணம்னா இந்த மகரந்தமரடியினால தான். இந்த அம்பாள் 24 மணி நேரம் வேதம் சொல்லுவா. எதனால் சொல்கிறா அப்படின்னா வாடாத மலர் தானே சாத்தணும்னு சம்பிரதாயம் பண்ணார். வாடக்கூடிய மலர் அவர் தலையில் சாத்தும் பொழுது சுவாமிக்கு உக்ரமாச்சு. சுவாமியினுடைய குணம் என்னன்னாக்கா பக்தனை எந்த காலத்திலையும் விஞ்ஞானப்படுத்த மாட்டார். அதனால் அவருக்குள்ளே வச்சுன்னு அஞ்ஞாபப்படுத்தும் பொழுது இனிமே யார் புட்பஞ்சாத்தினாலும் உன்னால தான் ருத்ராட்ச அர்ச்சனை ஏற்பட்டது, அந்த அஞ்ஞாபத்தை நீனே விநாசனம் பண்ணுனாராம். அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா, 24 மணி நேரம் தான் வேதம் சொல்லி அந்த சாபத்தை பூரா போக்குறா. அதனால தான் வேதாந்த நாயகின்னு பேர். அம்பாளுடைய கண் மூடி இருக்கும், மேல் உதர தனியாக கீழ் உதர தனியாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா உதடு அசையும். பக்தனுக்கு வாக்கு கொடுத்தாலும் நான் காப்பாற்றுறேன். அதனால் வலது கால் முன்னாடியும் பின்னாடியுமா இருக்கும் அம்பாள் உள்ள சன்னதி. அந்த மாதிரி பார்த்தேன்னாக்கா இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் 24 மணி நேரம் வேதம் சொல்லுவாள், சொல்லிக்கிட்டே இருப்பாள். அம்பாளுக்கு எப்படி சாப்பாடு இப்படி ஆஞ்ஞாபமாக ஆரம்பிச்சிருச்சு. பூஜைங்கிறது பாவனை ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நாரத மனசில் சஞ்சலம் ஏற்பட்டு குருக்கிட்ட போய் வினவுறார். இப்படியா அந்த அம்பாளை சாப்பிட வைக்கணும்னு முடிவு பண்ணும்பொழுது அப்போ மகரந்தமரடி அதை தெரியப்படுத்துகிறார். அவரால் தான் அதை முடியும் அப்படின்னு. அப்போ மகரந்தமரடி என்ன பண்ணுறார், சுவாமியை நோக்கி தியானத்தில் கூப்பிட்றார், வரார், காட்சி கொடுக்குறார். எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த சேத்திரத்தில் அம்பாளுக்கு போஜனம் நடத்தணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு வழி நடத்துக்கோங்கிறார். ஒன்றை தான் எதை வேணாலும் செய்யலான்னு நானே அனுகிரகம் பண்ணிட்டேன்னு உன் விருப்பம் என்ன தோன்றதோ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். அதனால் அவரு மகரந்தமரடி குரு நாரதர் 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் இந்த சூரிய மண்டல நுழைவாயில்னு பேர். இந்த சூரிய மண்டல நுழைவாயில் பிரதோஷத்தன்னைக்கு திறக்கப்படும். அன்றைக்கி யார் இது வழியாக வந்தாலும் சாயந்தரம் கரெக்டாக 4 மணிக்கு சன்னதியை திறந்துடுவோம். அதை முதல்ல ஃபுல்லாக காதில் வாங்கிக்கணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு துறக்கலையான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கோயில்னால் அந்த சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும். விதிமுறை இப்படி தான் இந்த கோயிலுடைய விதிமுறை. என்னன்னு கேட்டீங்கன்னா சாயந்தரம் சிவனுக்கு அபிஷேகம் ஆகும், அம்பாளுக்கு ஆகும், இதெல்லாம் முடிஞ்சு தான் நந்திக்கு ஆகும். நந்திக்கு ஆனதுக்கப்புறம் சூரிய மண்டல பூஜை ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ளே திறந்து விடுவாள். இந்த மற்ற கோயில் மாதிரி பிரதோஷம்னா டானும் வந்தால் 4 மணிக்கெலாம் இந்த சிவனை பார்க்க முடியாது. பொறுமை இருந்தால் தான் பார்க்கலாம். ஏன்னா 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் இந்த நிகழ்வை நடத்துகிறோம்.
இதை பார்க்கணுன்னா முதல்ல பொறுமை வேணும். பாதி பேர் என்ன நினைக்கிறா, வந்தோடனே பார்க்க முடியல அஞ்ஞாபப்படுத்தப்படாது. இந்த கோயிலுடைய அஞ்ஞாபமே அதுதான். சாயந்தரம் 4 மணிக்கு சிவனுக்கு அபிஷேகம் ஆகும், அம்பாளுக்காகும். அப்போ யாரும் சுவாமியை பார்க்க முடியாது. நந்தி அபிஷேகம் பண்ணி நந்திக்கு பூஜை ஆனதுக்கு அப்புறம் இந்த சூரிய மண்டல வாசல் துறப்பா. இது வழியாக யார் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வந்தாலும் 21 தலைமுறை பித்ரு சாபம் தொலையும். யார் வரதா இருந்தாலும் நந்தியை பார்க்கணும். ஒரு கால் தான் இழந்திருப்பார், நந்தியை பார்த்தா தெரியும். இந்த நந்தியை பார்த்துட்டோ கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்பா நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போனால் 21 தலைமுறை பித்ரு சாபங்கிறது விநாசனம் ஆகிடும். மாதிரி மகத்தன்னைக்கு மாசி மகம்னு சொல்லுவோம். வருடத்தில் ஒரு நாள் இந்த மகரந்த மரியை ரெடி பண்ண ருத்ராட்ச கவச்சங்கிறது உள்ளே இருக்கும், அதை சாத்துவோம். அந்த ருத்ராட்ச கவச்சம் சாத்தி பார்த்தா 21 தலைமுறை செல்வந்தனா வாழ்வாளாம். 1 2லாம் கிடையாது, அந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் முயற்சி பண்ணாலும் வர முடியாது மாசி மகம். அடுத்தது எப்போ, சிவராத்திரின்னு சொல்லுவாள். வருடத்தில் ஒரு நாள் அன்றைக்கி இந்த சிவனை தரிசனம் பண்ணால் 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அன்றைக்கி 16 மணி நேரம் இந்த வாசல் திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தா விடிய காலம் 6 மணிக்கு சாத்திடுவா. அன்றைக்கி யார் வேணாலும் வலது காலை எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டா அவ்வளோ சுத்தியாகும். சாதாரணமாக நினச்சோன்னே வந்துட முடியாது. அப்படிங்கிறது இந்த நிகழ்வு, இந்த வாசல் தான். இவர்கிட்ட உள்ளே வரணும், அனுமதியை கேட்டுருணும். அப்பா பரமேஸ்வரா உள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாளே, நான் வந்துட்டேன், இந்த ஜென்மாவில் பெருவியை பூர்த்தி பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டேன்னா அவர் அனுமதித்தால் இந்த வழியாக வரலாம். இது வழியாக வந்தால் தான் ஒரு பக்தனுக்கு பிறவிங்கிறது பூர்த்தி ஆகும். சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் பிரதோஷம், மாசிமகம், சிவராத்திரின்னு சொல்லுவாள். இந்த 3 அஞ்ஞாபமும் இந்த பாதத்தை வச்சே ஆகணும் இந்த இடத்துல. அப்போ தான் இந்த பிறவா நிலைங்கிறது அஞ்ஞாபமான முறையில் வினர்த்தி ஆகும். அதனால தான் தன் காதை இழந்தார் நந்தி. இங்கே பக்தனுக்கு பிறவா நிலைக்காண்டி ஒரு விக்னத்தை அவர் ஏற்படுத்தின்றார். அதனால் அவ்வளோ ஒரு பிராச்சீனமான க்ஷேத்திரம். அதனால் நினச்சா வந்துட முடியாதுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாகும். அதனால் சாதாரணமாக அந்த கோயிலுக்கு வந்துட முடியாதுன்னு சொல்கிற காரணங்கள் இதுதான். எல்லாமே விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. மாதிரி ஆலயத்தில் விக்கிரகங்கள்லாம் நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் ஒரு மாதிரி இருப்பார், 2 விநாயகர் இருப்பார். பைரவர் இருப்பார், 2 பைரவர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் 2 இருக்கும், துர்க்கா 2 இருக்கும். எல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் சன்னதியில் எல்லாமே 2 தான். நந்தியும் 2ஆக இருக்கும். இங்கே குரு ஒண்டி தான் ஒத்தையாக இருப்பார். காரணம் என்ன குரு ஒத்தையாக இருக்காருனாக்கா, இங்கே குருக்கு கீழே பார்த்தேன்னா 2 நாகம் இருக்கும். எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தேன்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன் 4 ரிஷிகள் இருப்பா. இங்கே குருக்கிட்ட பார்த்தேன்னா வச்சுங்கோ ரிஷி ஜீவன் ஒண்டியும் தான் இருக்கும். அவருடைய காதை பார்த்தா தெரியும். ஒரு வலது காதை மறைச்சின்னு பார்த்தா ஆதிவிநாயக சுரூபமும், இந்த காதை வளைச்சி பார்த்தா சிவஸ்வரூபமும், நடுப்புற குரு ரூபமாக இருப்பார். 3 வடிவம் இந்த குரு. இந்த குரு என்ன பண்ணுறாருனாக்கா, தானத்தை பண்ணி அஞ்ஞாபப்படுத்துகிறார். அம்பாவை உட்கார வச்சு சாப்பாட்டு போகிறது அவர் தான். எந்த ஊர்லேயும் பேர் குருக்கு அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர் இருக்கா, இந்த ஊரில் இருக்கும். சரீரத்தில் மனிதனுக்கு ஜீவகாருண்யம்னு சொல்கிறார். ஆஜ்ஞா பாதாது சிரசு பர்க்கியந்தே நாபி நிர்ணயேச்ச வரப்பிரதா நாபியாதி அன்னஸ்ய துருணம் வந்தே ஜீவகாருண்யேன வரப்பிரதா. இந்த ஜீவகாருண்யம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவமும் சொல்லலாம். எல்லா ஜீவனும் இந்த நாபியில் இருக்கக்கூடிய அன்னத்தினால தான் ஜீவன் உருவாகும். சாப்பாடு தான் நமக்கு பிரதானமாக இருக்கும். இது மூலியமாக தான் ஜீவனாகப்படுறது, ரட்சணை பண்ணப்படுறது. அதனால் இங்கே ஜீவகாருண்யமான தோஷம் நிவர்த்தியாகும். அதனால் இங்கே அன்னம் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். அன்னத்தை எடுத்துக்கணும், அம்மா தாயே அப்படின்னு சொல்லி இந்த பார்வதியை பிரார்த்தனை பண்ணணும். பிரதோஷத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறா, அது மாதிரி சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த அன்னத்தை எடுத்துட்டு, அம்மா தாயே உடம்புல எந்த வியாதியும் இருக்கப்படாது, எந்த சங்கடமும் இருக்கப்படாது, நான் எண்ணிய காரியம் அத்தனையும் நீனே சித்தி பண்ணணும்னு சொல்லி அன்னத்தை சாப்பிட்டா போருமா. எப்படி ஏற்பட்ட வியாதியும் குணப்படுத்திடுவான். அப்படின்னா தான சேவை நடக்கும். விருப்பம் இருக்கிறவா தானத்தில் கலந்துக்கலாம். யாரையும் கட்டாயம் கிடையாது, கசக்கிறது கிடையாது. ஸ்லோகமே அதுதான். யாச்சகா தருணம் வந்தே பக்தமானசீக வரப்பிரதா பக்தா சந்தோஷ பல நிற்கிற தருணம் வந்தே பிரத்யக்ஷ தான கைங்கர்யேன வரப்பிரதான்னு ஸ்லோகம். யாச்சகமோ தானமோ தர்மமோ பக்தனை பேசப்படாது, சிரமப்படுத்தப்படாது, விருப்பம் இருந்தால் செய்யணுங்கிற அது மாதிரி சேவை நடக்கும். ஏன்னா யாரையும் உள்ள ஆட்கொள்ளப்படாதுன்னு சிவனுடைய உத்தரவு. ஏன்னா சுவாமியை பொறுத்தளவுக்கு 100 பேர்கிட்ட வாங்கி தான் செய்யணுங்கிறது அஞ்ஞாபம். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் தானமும் நடக்கும். அது விருப்பம் இருக்கிறவா கலந்துக்கலாம். இதையும் யாரையும் கசக்கிறதோ கட்டாயமோ கிடையாது. இந்த க்ஷேத்திரம் அவ்வளோ ஒரு பிராச்சீனம். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு துளி அன்னத்தை மூஞ்சி சுளிக்காமல் சாப்பிடணும். அன்னத்தை எடுத்துன்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணி உள்ளே சாப்பிட்டா போகிறோம். எப்படி ஏற்பட்ட வியாதியும் குணமாகும். பட்லாம் அன்னதானம் பண்ணுறோன்னா தனிப்பட்ட நபரால் பண்ண முடியாது. விருப்பம் இருக்கிறவா கலந்துப்பா. அதை தான் முன்னாடி சொல்கிறது. ஏன்னா யாரையும் கசக்கிறதோ கட்டாயமோ கிடையாது. கொடுத்துட்டு சொல்லி காட்டப்படாது. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாது. தானம் என்பது அப்படி தான். ரொம்ப புண்ணியம் பண்ணால் தான் நம்ம அந்த கைங்கரியத்தை பண்ண விடுவார் சுவாமி. அதையும் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நான் தான் பண்ணேன், நான் தான் அன்னதானம் இன்னைக்கு உபயம் பண்ணேன் அப்படின்னு அஞ்ஞாபப்படுத்திக்கப்படாது. ஏன்னா ஒருத்தருக்கு போட்டுட்டு அது சொல்லி காட்டினா அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் குரு நானே தானம் பண்ணுறேன், அம்பாள் சாப்பிட்றான்னு சொல்லி தானம் பண்ணுறார். இன்றைக்கும் பிரதோஷமோ மாசி மகமோ சிவராத்திரியோ எஜமானர்னா குரு தான். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் தானங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த க்ஷேத்திரத்தில் தானம் விசேஷம். அடுத்து ருத்ராட்ச கவச்சம் சாத்தி பார்க்கறது விசேஷம். ருத்ராட்ச பிரசாதம் வாங்கிறது விசேஷம். இந்த க்ஷேத்திரத்தில் எல்லாமே விசித்திரமாக இருக்குன்னு சொன்ன காரணம் அதுதான். அப்படிலாம் கோயிலுடைய புராணம் என்பது 20 நிமிஷமாவது ஆகும். பொறுமை இருக்கிறதுனால நாங்கள் யாருக்கும் புராணம் அதிகமாக இவ்வளோ நேரம் சொல்கிறதில்லை. ஆனால் வரவாளுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்குது. அதனால் இதில் பார்த்துங்கோங்கிறதுனால இதுங்கிறதுனால விளக்கமாக சொல்லியிருக்கோம்.
இங்கே வந்தால் ஒரு 10 நிமிஷம், ஏன்னா வரவாலாம் 1000 பிரச்சனையில் வரும்போது இவ்வளோ நேரம் நின்றுட்டு இந்த புராணத்தை கேட்க முடியாது. இப்போ இவ்வளோ பெரிய புராணமாக ப்ரொசீஜரும் பொக்கிஷமும் உள்ள கோயில் இது. அதனால் தட்டி நினைச்சா வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாலும் நடக்காத விஷயமாகும். அதனால் இந்த ஜென்மாவில் யார் யாருக்கு என்ன பாக்கியம் இருக்கோ அவள் தான் அந்த சுவாமியை வந்து பார்க்கலாம். பார்த்தா அவ்வளவு பலனும் கிடைக்கும். எல்லாரும் வந்து இந்த சிவனை பார்த்து பலன் அடையணும். ஏன்னா சுவாமியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தான் பார்க்கணும். எப்போதும் அதை மனசில் நம்ம ஏற்றிக்கணும். ராஜா இடத்துக்கு போய் நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய ப்ரொசீஜர் நமக்கு கிடைக்கும். சிவன் வந்து நம்ம வீடு தேடி வர்றதெல்லாம் பிரசாதங்கிறது அது வேற. அது இருந்தாலும் இவர் சன்னதியில் வந்து இவருக்கு நேராக வாங்கக்கூடிய பஸ்மமானது நமக்கு எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணும். அதை முதல்ல நம்ம அவரை தேடி போனால் தான் நம்மளை தேடி அவர் வரத்துக்கு ஆரம்பிப்பார். அதனால தான் அந்தந்த க்ஷேத்திரத்துக்குன்னு ஒரு பவர் உண்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஒரு கோயில் நிறைய கட்டியிருக்கா. ஒரு விஷயங்களை நிறையா புதைச்சிருக்கா. கண்ணில் பிரச்சனையா, காதில் பிரச்சனையா, மூக்கில் பிரச்சனையா, கிருதயத்தில் பிரச்சனையா, நத்த ரம்பு பிரச்சனையா, ஆத்மார்த்த இதில் நாவியில் பிரச்சனையா, மூலாதாரமான 9 துவாரத்தில் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் ஆலயம் இருக்கா. ஒரே மருந்தை வச்சுன்னு எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியாது. அதை மாதிரி தான் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பவர் கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் 21 தலைமுறை சாபம் போகிறது, 21 தலைமுறை செல்வந்தனா வாழ்கிறது, 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த நாழிகை தான் பெற முடியும். நம்ம நினைச்ச நாளிகைக்கெல்லாம் பெற முடியாது. பிரதோஷம் வந்தால் அதை பெறலாம், மாசி மகம் வந்தால் அதை பெறலாம், சிவராத்திரி வந்தால் பெறலாம். வருடத்தில் 2 நாள், மாசத்துல வந்து 2 நாள் வந்தால் தான் அந்தந்த பலன் கிடைக்கும். நித்தியப்படி வர்றது சாத்வீகமான தரிசனங்கள், அஞ்ஞாபங்கள். அவாவா சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தரிசனம் பண்ணி சுவாமியை நல்லபடியாக அஞ்ஞாபப்படுத்தணும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.